உயிர்த்தெழுதல் தான் என்னுடைய மீட்பு வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு, என் பாவங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது, பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேங்கிறதுக்கு உயிர்த்தெழுதல் தான் ப்ரூஃபா இருக்கிறது. உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்குள்ள செயல்படுகிறது. இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய பழைய எதிரி பாவம், சாபம், தரித்திரியம், வியாதி அத்தனையும் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அவைகள் உங்களை பின்தொடர்வது இல்லை. நம்மையும் எந்த விதமான மரண சக்திகளும் கட்டியிருக்க கூடாது. வியாதியிலிருந்து உடைச்சு வெளியே வரணும், தரித்திரத்தை உடைச்சு வெளியே வரணும், இல்லாமை உடைச்சு வெளியே வரணும். ஏன்னா மரண உபாதையின் கட்டிலிருந்து அவர் வெளியே வந்தார். மரணத்தினால் அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்றால் உங்களையும் என்னையும் மரண சக்திகள் கட்டி வைத்திருக்க கூடாது. பக்கத்தோட கை கொடுத்து சொல்லுவோம், மகிமையான வெற்றியான உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்துக்கள். ஆமென். கிறிஸ்தவத்தில் நம்ம கொண்டாடக்கூடிய எல்லா பண்டிகையும் அர்த்தமுள்ள பண்டிகைகள். கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம், இயேசு கன்னியின் வயிற்றில் பிறப்பது முக்கியம். இன்னைக்கு சாதாரண மனிதன் பெருமை பாராட்டுகிறான். கையில் கொஞ்சம் பணமும் கொஞ்சம் பொருளும் கொஞ்சம் பார்க்க சிகப்பு தோல் இருந்தால் கூட மனுஷன் பெருமை பாராட்டுறான். கருப்பு தோளாக இருக்கிறவன் பார்த்து சிகப்பு தோளாக இருக்கிறவன் கொஞ்சம் தாழ்வாக பார்க்குறான். நீங்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் மகிமையின் கர்த்தர் மகிமையை திறந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார் இருக்கு, தம்மைத்தாமே தாழ்த்தினார் இருக்கு. அண்ட சராசரத்தை படைத்தவர், சகலமும் அவர் மூலமாய் அவருக்காக உண்டாக்கப்பட்டது, நம்மை மீட்பதற்காக தன்னை தாழ்த்தினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பு அதிசயம். நமக்காக கன்னியின் வயிற்றில் பிறந்தார். அது மட்டுமல்ல, பிறந்து அவர் சிலுவைக்கு போகவில்லை என்றால் பாவ விமோசனம் ஏற்படாது. ஏன் கன்னியின் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்றால், கன்னியின் வயிற்றில் பிறந்தாதான் ஆதாமுடைய வம்சத்தில் பிறக்கிற மனிதன் அனைவரும் பாவி. கன்னியின் வயிற்றில் பிறந்திருக்கிறான், ஆணின் உதவி இல்லாமல் பிறந்திருக்கிறார் என்றால் அந்த இரத்தத்தை தீர்மானிக்கிறது தேவன். இப்போதான் சமீபத்தில் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எப்போவுமே சயின்ஸ் வேதத்துக்கு ஒத்து போகிற சயின்ஸ் உண்மையான சயின்ஸு. ஒரு கருவில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு தாயின் மூலமாக தான் உணவு போகுது, அந்த தொப்புள் கொடி மூலமாக உணவு போகுது, அதுக்கு தேவையான போசாக்கு போகுது, தாய் சாப்பிடுகிறதெல்லாம் பிள்ளைக்கு போகுது. கழிவும் அந்த தொப்புள் கொடி மூலமாக எப்படியோ உள்ளே போய் அங்கே பிள்ளை ஒன்றும் கக்காவா உச்சாவா போகிற கிடையாது, எப்படியோ தாய் வெளியே எல்லாம் மாறிடுது. அப்படி ரெண்டுடைய சரீரமும் ஒட்டி இருந்தால் கூட இந்த தாயுடைய ரத்தமும் பிள்ளையோட ரத்தமும் ஒன்று சேராது. இது எனக்கு புரியல. மெடிக்கல் மிராக்கிள்ங்கிறதா இதாங்க. ரெண்டு பாடியும் ஒட்டு தான் இருக்கு, ஆனால் ரெண்டு தாயுடைய ரத்தமும் குழந்தையோட ரத்தமும் ஒன்று சேராது. ஒன்று சேர்ந்துருச்சுன்னா சில நேரத்தில் மரணம் ஏற்பட்டுரும். ஏன்னா அநேக நேரத்தில் தாயுடைய ரத்தம் வேறையாக இருக்கும், பிள்ளையோட ரத்தம் வேறையாக இருக்கும். தாய்க்கு ஏ பாசிட்டிவாக இருக்கும், பிள்ளைக்கு பி பாசிட்டிவாக கூட இருக்கலாம். ரத்தம் ஏன் அதெல்லாம் கர்த்தர் செஞ்சார் என்றால், ஒரு நாளில் ஒரு தாயுடைய கற்பத்தில் குமாரன் பிறப்பார். அந்த தாயுடைய ரத்தம் பிள்ளையோட கலக்கக்கூடாது. தாயுடைய ரத்தம் கலந்துருச்சுன்னா பிள்ளையும் பாவியாக மாறும். ஆதாமுடைய ரத்த துளி, ஒரு துளி கூட ஒரு சரீரத்தில் கலக்காமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஏன் பாதுகாத்தார் என்றால், ரத்தம் சிந்தனும். ரத்தம் சிந்தவில்லை என்றால் பாவ மன்னிப்பு கிடையாது. பரிசுத்தர் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தினாருங்க, சிலுவையில் மறிச்சாருங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுன்னா உங்களோட மீட்பு உறுதியான்னு சொல்ல முடியாது. அதோட உயிர்த்தெழுதல் தான் என்னுடைய மீட்பு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, என் பாவங்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது, பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேங்கிறதுக்கு உயிர்த்தெழுதல் தான் ப்ரூஃபாக இருக்கிறது. இது கட்டுக்கதை கிடையாது. இயேசு பிறந்தாராம், மரித்தாராம், உயிர் தெழுந்துட்டாராம், இது கட்டுக்கதை கிடையாது. இது சரித்திரத்தில் நடந்த ஒரு மெய்யான நிகழ்வு. இயேசு உயிர் தெழுந்த உடனே
அன்னைக்கு இருக்கிற சோல்ஜர்ஸ்கிட்ட, படை வீரர்கள்ட்ட மத தலைவர்கள் காசு கொடுத்து இந்த மாதிரி இயேசுடைய சரீரத்தை அவருடைய சீசர்கள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு பொய் சொல்ல சொன்னாங்க. காசை வாங்கிட்டு பொய் சொன்னான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் கையில் பொருளாதாரம் நிறைவாக இருக்கிறது என்றால் உங்கள் கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு சத்தியத்தை பரப்பணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அன்னைக்கு காசை வாங்கிட்டு பொய்யை பரப்புனாங்க. இன்னைக்கு நம்ம கையில் கர்த்தர் காசை கொடுக்குறார், நிறைவே கொடுக்குறாருன்னா சத்தியத்தை பரப்புவதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்கணும். அவருடைய சரீரத்தை யாரும் திருடிட்டு போல. யோவான் சுவிசேஷத்தை தான் கொஞ்சம் டீட்டெயில் எழுதுறாரு. அவர் சரீரம் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சீசர்கள் உள்ளே போய் பார்க்கும்போது சரீரத்தை சுற்றி இருந்த அந்த சீலை, கல்லறை துணி தனியாக சுருட்டி மடித்து வச்சிருக்கு. தலையில் சுட்டி இருந்த அந்த துணி தனியாக சுருட்டி மடித்து வச்சிருக்கு. ஒருத்தன் திருட போகிறவன் மெதுவாக அப்படியே பிரித்து மடித்து ஓரமாக வச்சுட்டு அப்புறம் தலையில் இருக்கிறத எடுத்து மடித்து ஓரமாக வச்சுட்டு ஒரு நிர்வாணமான பாடியை தூக்கிட்டு ஓட மாட்டான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரீரத்தை திருடன்னு என்ன பண்ணுவான்? மொத்தமாக தூக்கிட்டு ஓடுவான். இல்லைடா அந்த துணி வேணாம்னா ஏதாச்சும் வச்சு கீறி சுக்குநூறாக போட்டு ஓடுவான். ஆனால் மடித்து வைக்கப்படுகிறது. பொறுமையாக மடித்து வச்சுட்டு உயிர்த்தெழும் பொழுது ஒரு உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு வெளியே போனார். அவருக்கு ட்ரெஸ்ஸு போடலை. உயிர்த்தெழுந்த உடனே ஒரு ரெடிமேட் ஷோரூமில் போய் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவர் வெளியே போகல. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக, பாவம்னா தேவனை விட்டு துண்டிக்கப்படுவதற்கு முன்பாக, பாவம் சொல்லும் பொழுது நாம் வேதம் சொல்கிற பாவங்கிறது செயலை முன்னிறுத்தல, முதல்ல நிலையை முன்னிறுத்துகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. பாவங்கிறது தேவனுடைய கட்டளைகளையும் தேவனையும் நிராகரிக்கிறது. அதன் விளைவாக பாவங்கள் வருகிறது. ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக ட்ரெஸ்ஸு போடலை. ட்ரெஸ்ஸு போடலான்னா கூட அவர்கள் நிர்வாணிகளாக அவர்களை பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா அவர்கள் மேலே ஒரு மகிமை சூழ்ந்திருந்தது. அதே போல் இயேசு மரித்ததுக்கு அப்புறம், மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் மேலே கல்லறை துணி இல்லை. கல்லறை துணி இல்லாமல் சீசர்களை சந்திச்சார். நிர்வாணமாக சந்திச்சாரா? அவர் நிர்வாணியாக பார்த்தார்கள் பைபிள் சொல்லவே இல்லை. அவர் எந்த இடத்துலையும் ட்ரெஸ் வாங்கி போடவும் இல்லை. அவர் மேலே இருந்த ட்ரெஸ்ஸு உள்ள மடிச்சிருக்கு. அப்போ எப்படி இருந்தார்? ஒரு மகிமையின் சரீரத்தோடு இருந்தார். அந்த மகிமையின் சரீரத்துக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை. நான் சொன்னது புரியுதுங்களா? நம்மளும் உயிர்த்தெழும் பொழுது ஒரு மகிமையான சரீரத்தோடு இருப்போம். இங்கே இருக்கிற மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரேமண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ரேமண்டு, லூயி பிலிப்லாம் ஒன்றுமே கிடையாது. சிறந்த ட்ரெஸ்ஸு, ஒரு மகிமையின் ட்ரெஸ்ஸை போட்டு தான் கர்த்தர் நம்ம உயிரோடு எழுப்ப பண்ணுவார். சிலுவையில் இயேசு மரிக்கிறார். சிலுவை நடந்ததுனால தான் உயிர்த்தெழுதல் நடந்திருக்கிறது. சிலுவையை காட்சி பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். அன்றைக்கி சிலுவையில் அவரை துன்புறுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. அடித்தவர்கள், காரி துப்பினவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க. சண்டே ஒன்று வருகிறதுங்கிற மறந்துட்டாங்க. அவரை காரி துப்புனவன் சந்தோஷப்பட்டான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது என்பதை மறந்துட்டான். பிசாசு சந்தோஷப்பட்டான், கலிகூர்ந்தான். ரட்சகர் அடித்தாச்சு, பிடிச்சாச்சு, தேவனுடைய சூதனை ஒன்றுமில்லாம சந்தோஷப்பட்டான். ஆனால் பிசாசு ஒரு காரியத்தை மறந்தான். சண்டே வருகிறது என்பதை மறந்துட்டான். ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுன்னு மறந்துட்டான். வேதம் சொல்லுகிறது, மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். ஏன் அறைந்தார்கள் என்றால், இவர் என்ன செய்வார், உயிர் தள்ளுவார்ங்கிறது தெரியாதனால அவர்கள் அறைந்தார்கள். இன்றைக்கி சில கஷ்டத்துக்குள்ள, துன்பத்துக்குள்ள நீங்கள் போகலாம். பிசாசு உங்கள் வாழ்க்கையில் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது மாதிரி தெரியலாம். ஒருவேளை வேதனைப்படுகிறது போல தெரியலாம். இந்த உயிர்த்தெழுதல் நாளில் சொல்கிறேன், ஒரு சண்டே நமக்கு இருக்கிறது. ஒரு உயிர்த்தெழுதல் எல்லா பகுதியிலிருந்தும் வெளியே வருவதற்கான ஒரு உயிர்த்தெழுதல் கட்டாயமாக இருக்கிறது. நான் கர்த்தர் நம் சார்பாக இருக்கிறார். கர்த்தருடைய ஞானமும் கர்த்தருடைய வல்லமையும் எப்பொழுதுமே நம் பக்கத்தில் நம் சார்பாக இருக்கிறது. இயேசு குழந்தையாக இருக்கும் பொழுதே பிசாசு அழிக்கணும்னு நினச்சான். 2 வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் தேடி தேடி அன்னைக்கு ஏரோது கொள்ளும் பொழுது தேவன் தன்னுடைய ஞானத்தினாலும் தன் வல்லமையினாலும் இயேசுவை காப்பாற்றினார். அதே போல தான் நீங்கள் கருவில் இருக்கும் பொழுது உங்கள் கருவிலிருந்து உங்களை சிதைப்பதற்கு
பிசாசு எவ்வளவு காரியம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய காப்பாற்றி உங்களை கொண்டு வந்தார். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னையெல்லாம் கருவில் இருக்கும்போதே அழிக்கணும்னு நினச்சாங்க. வேற யாரும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவே நினச்சாங்க. ஏன் நினச்சாங்கன்னா, எனக்கு முன்னாடி பிறந்தது 6 பெண்கள். முதல்ல ஒரு ஆண், அவர் பிறந்த உடனே இறந்துட்டார். அதுக்கப்புறம் வருஷம் 6, 5 அக்கா. ஒரு அக்கா கொஞ்ச நாள் இறந்து, எவ்வளோ நாள் இறந்துச்சுன்னு தெரியாது. எங்கள் வீட்டிலையே, பழைய வீட்டில் ஒரு 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 கதவுல அருணா இல்லம்னு எழுதியிருக்கோம். அந்த பேர் மூக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் 6 அக்கா வரிசையாக பெண்ணாக பிறந்ததுனால எங்கள் வீட்டில் ஒரு முடிவு எடுத்தாங்க. அடுத்து இன்னொரு பொம்பளை பிள்ளையும் வேணாண்டான்னு சொல்லி என்னை அபார்ட் பண்ணுவதற்காக போகும்போது, அன்னைக்கு பீலையாம்கிட்ட கழுத பேசுனது மாதிரி எங்கள் அப்பா அம்மாட்ட ஒரு டாக்டர் பேச்சு. அந்த டாக்டரை கழுதுன்னு சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையை அந்த அம்மா சொல்லிச்சு. இது ஆம்பளை பிள்ளை தான் சொல்லிச்சு. அப்போ ஸ்கேன் கிடையாதுங்க, அப்போ ஸ்கேன் கிடையாது. என்னை கருவில் இருக்கும்போதே கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு நோக்கத்தோடு காப்பாற்றினார்னா உங்களையும் ஒரு நோக்கத்தோடு தான் வச்சிருக்கிறாரு. உங்களை எந்த ஒரு பிசாசோ பிசாசுடைய கிரியைகளோ உங்களையும் என்னை அழித்து விட முடியாது. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசம் வீணா இருக்குன்றிருக்கு. உயிர்த்தெழுதல் நிஜமானது, மேன்மையானது. நோவாவுடைய பேலை அந்த நியாய தீர்ப்புக்குள்ளாகதான் போது, சுற்றி நியாய தீர்ப்பு. ஆனால் நியாய தீர்ப்பு அந்த பேலையின் மேலே படுது, ஆனால் பேலைக்கு உள்ள இருக்கிறவங்க மேலே படலை. இயேசு நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டார். நியாய தீர்ப்பு இயேசு மேலே விழுந்தது. இயேசுவுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அந்த பேலை ஒரு நாள் அராராத் என்கிற இடத்துலவே தங்குது. அராராத் என்றால் the curse is reversed அர்த்தம். சாபங்கள் திருப்பப்பட்டிருக்கிறது. ஒரு நியூ ஜெனரேஷன் போய் அந்த இடத்துல உருவாகுது. பழைய ஜெனரேஷன் அழிஞ்சிருச்சு, ஒரு புது சந்ததி உருவாகுது. அந்த சந்ததி கால வைத்த இடத்துல சாபம் இல்லை. நம்முடைய பாவங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் எதை காமிக்கிறது என்றால், அவரை விசுவாசிக்கிற வாழ்க்கையில் சாபங்கள் கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே போறாங்க. எகிப்திலிருந்து வெளியே போய் செங்கடலை கடக்கிறாங்க. செங்கடலை கடப்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒரு மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் செங்கடலினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் இருக்கு, ஒரு மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த மரணத்துக்குள்ள போகிறார்கள், போயிட்டு வெளியே வருகிறது உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள போகும் பொழுது அவர்களை பின்தொடர்ந்த எதிரி ஒருத்தருமே இல்லை. அவர்களை பின்தொடர்ந்த அத்தனை எதிரிகளும் அந்த மரணத்திலேயும் அழிஞ்சு போயிட்டான் இருக்கு. உயிர்த்தெழுதல் வல்லமை நமக்குள்ள செயல்படுகிறது. இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய பழைய எதிரி பாவம், சாபம், தரித்திரியம், வியாதி அத்தனையும் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அவைகள் உங்களை பின்தொடர்வது இல்லை. நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை பின்தொடரும். பின்னாடி யாரே வர்றது மாதிரி தெரிஞ்சுன்னா நன்மை வரும், கிருபை வரும், ஆசீர்வாதம் வரும். இருட்டா வரும் இல்லை, வெளிச்சம் நமக்கு அவசியம். இருட்டு நம்மை பின்தொடராது. நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆசாரியன் ரத்தத்தை கொண்டு போய் உள்ள போறான், ஒரு மரணத்தோடு உள்ள போறான். ஜனங்களுடைய மரணத்தை சுமந்து கொண்டு உள்ள போறான். சுமந்துட்டு அவன் வெளியே வரவில்லை என்றால் மக்களுக்கு விமோச்சனமே கிடையாது. இயேசு நம்முடைய மரணத்திற்காக மரித்தார், மரணத்தோடு போனார், திரும்பி வெளியே வந்தார். அவர் வெளியே வந்திருக்கிறார் என்றால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்குதுன்னு அர்த்தம். அன்னைக்கு ஒரு ஆசாரியன் உள்ள போறான், உள்ள போன ஆசாரியன் அத்தோட முடிஞ்சிட்டான்னா அந்த பழி செலுத்தின மக்களுக்கு அந்த வருடம் முழுது விமோச்சனம் கிடையாது. இயேசு நமக்காக பாவமானார், சாபமானார், ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டார். உட்பட்டது மட்டுமல்ல, 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்றால் அவரை விசுவாசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் தங்கும். பக்கத்தோட சொல்லுவோம், இனி எனக்கு சாபம் இல்லை, குறைவில்லை, தேவனுடைய ஆசீர்வாதங்களும் அனுகூலங்களும் மாத்திரமே எனக்கு இருக்கிறது. ஆமேன், ஆமேன். 1 கொரிந்தியர் திருப்புவோம். 1 கொரிந்தியர் 15:17.
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திருக்கல அப்படின்னா விசுவாசம் வீணு, நாம் இன்னும் நம்முடைய பாவத்தில் இருப்போம். ஆனால் கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் வீணா இருக்காது, நம்முடைய விசுவாசம் பலனுள்ளதாக இருக்கிறோம். இனி நாம் நம்முடைய பாவத்தில் பாவம்ங்கிற நிலையில் இருக்க மாட்டோம். நம்ம கொடுத்த மீட்பு பூர்ணமான மீட்பு, வெறும் ஆவிக்குரிய மீட்பு மட்டுமல்ல, நம்முடைய சரீரமும் உயிரோடு எழுந்திருக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சரீரம் மண்ணோட மண்ணு போவது கிடையாது. நம்முடைய சரீரமும் இந்த வாழ்க்கையை பூர்ணமாக முடித்து நமக்காக தேவன் செய்ய வேண்டும் நினைத்திருக்கிற அத்தனை காரியங்களை செய்து முடித்து, ஒரு காலத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தை ஒரு இடத்துல வைக்கும் பொழுது அத்தோட மண்ணோட மண்ணாக போவது கிடையாது. நம்முடைய சரீரமும் உயிரோடு எழுந்திருக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். அவர்களுடைய சரீரம் உயிர்த்தெழும் என்று விசுவாசித்தார்கள். தாவீது இயேசுடைய உயிர்த்தெழுதலே பேசுகிறார். சங்கீதம் 16 சொல்லும் பொழுது உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீருங்கிறார். இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அவர் தீர்க்கதரிசனமாக பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே தங்களுடைய சரீரம் உயிரோடு எழுந்திருக்கும் என்பது விசுவாசித்தார்கள். யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கும் பொழுது என்னுடைய எலும்புகளை எகிப்தில் விட்டு போகாதீங்கிறார். தன்னுடைய எலும்புகளை கொண்டு போய் திரும்ப போய் கானான் தேசத்தில் போதங்கிறாரு. மண்ணோட மண்ணா தானே போகுதுன்னா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தேவன் மெய்யாவை திரும்பி ஒரு முறை வருவார். வரும்பொழுது தன் ஜனங்கள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து தானும் உயிரோடு எழுந்திருக்குன்னு விசுவாசித்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் மரித்ததுக்கு அப்புறம் ஆபிரகாமுடைய மடியிலே பரதேசியிலே இளைப்பாறினார்கள். இன்னைக்கு ஒரு மனிதன் மரிக்கிறார் என்றால் பாரடைஸ் போவது கிடையாது, பரதேசியில் போவது கிடையாது. ரோமன் கேத்தலிக்கில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அவர் மரித்ததுக்கப்புறம் அவர் போய் பரதேசில் இருப்பார். அவர் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் சரி தான், பொல்லாத ஆளாக இருந்தாலும் சரி தான், அவர் எல்லாருமே பரதேசியில் போயிடுவார். என்ன, இவர் ரோமன் கத்தோலிக்கில் இவர் பேர் இருக்குதுனால அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரோ ரட்சிக்கப்படலையோ, அவர் பீட்டரோ ஜோசப்போ அல்லது ஜான் பீட்டர் பாலோ, இன்னும் எல்லாமே பெரிய அப்போஸ்தலர் பேராக இருந்தால் கூட அவர் ரட்சிக்கப்படலைனா கூட போய் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உட்காந்துருப்பார். அவருக்கு அந்த கல்லறை திருநாளில் போய் கல்லறையில் போய் மெழுகுவத்தி வைக்கிறான் பார்த்தீங்களா, என் கரெக்டாக மெழுகுவத்தி வச்சிட்டான்னா அந்த இடத்துல ஒரு ப்ரொமோஷன் போவார். கல்லறை திருவிழா பற்றி உங்களுக்கு தெரியும்ல, கல்லறை திருவிழா அன்னைக்கு அவருக்கு நீங்கள் பத்தி செலுத்தலை மெழுகுவத்தி வைக்கலைன்னா அவர் அதை விட தாண்டி போக மாட்டார். அதனால் கேத்தலிக்கில் இருந்தீங்கன்னா மெழுகுவத்தி வாங்கல, இவங்களெல்லாம் பகைச்சிடக்கூடாது, என்ன பற்ற வைக்க மாட்டான் அவங்கள. நாம் அடுத்தவனை சார்ந்தல் நம்முடைய மீட்புங்கிறது ஸ்ட்ரைட்டாக போவோம். இன்றைக்கி ஒரு மனிதன் மரிக்கிறான் என்றால் அடுத்த செகண்டு கண் முடிக்கிறது மூளைக்குள்ளே பிதாவின் வலது பரிசத்தில் கிறிஸ்துவுடன் உட்கார்ந்துருக்கிற அந்த சமூகத்தில் போய் இருப்போம், அது வேற. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பரிசுத்தவன் மரிக்கிறார் என்றால் அவரோட ஆவியும் சரீரம் கீழே போயிடும், ஆவியும் ஆத்துமாவும் ஆபிரகாமுடைய மடியில் போய் இளைப்பார்னது. எதுவரை இளைப்பாறுது என்றால், மேசியா வருவார், மேசியா சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவார் என்று எதிர்பார்ப்போடு ஆபிரகாமுடைய மடியில் காத்திருந்தார்கள். ரெண்டு பேர் தான் பாரடைஸ் போகாமல் ஸ்ட்ரைட்டாக போனாங்க. ஒன்று ஏனோக்கும் எலியாவும் ஆபிரகாமுடைய மடியில் தங்கியிருக்காமல் ஸ்ட்ரைட்டாக பரலோகம் போனார்கள். மற்ற எல்லாருமே ஆபிரகாமுடைய மடியில் அவர்கள் காத்திருந்தார்கள். எதுவரை காத்திருந்தார்கள் என்றால், மரித்தோர் முதற் பிறந்தவர் பிறக்கிறவரை காத்திருந்தாங்க, அதாவது முதற் கனி வருகிறவரை காத்திருந்தார்கள். மத்தேயு திருப்புவோம், மத்தேயு 27 எல்லாருமே காத்திருந்தாங்க. யோபுலாம் சொல்கிறாரு, தன் சரீரம் உயிரோடு எழுந்திருக்குன்னு யோபும் பேசுகிறாரு. யோபுக்கெல்லாம் எப்படி அறிவுரின்னு சிந்திரலைங்க, ரொம்ப பழைய மனுஷன், தன் சரீர உயிர்த்தெழுதல் குறித்து யோபும் பேசுகிறார். மத்தேயு 27 50ஆம் வசனத்திலிருந்து, இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் சிறைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழித்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது,
கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரமும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்காக காணப்பட்டார்கள். இயேசு சிலுவையில் மரித்து மகா சத்தமிட்டு ஆவியை விடுகிறார். ஆவியை விட்டவுடனே இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவருடைய ஆவி ஆபிரகாமுடைய மடியில் இளைப்பாருது. அவங்க சரீரம் அங்கே எருசலேம் பகுதியில் இருக்க அந்த கல்லறையில் வச்சுருக்காங்க. இவர் உயிர்த்தெழுந்த உடனே அநேக சரீரங்கள் உயிரோடு எழுந்துச்சு, ஆனால் வெளியே வரலை. பாருங்க, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவானோட சரீரமும் எழுந்திருந்தது. இயேசு சிலுவையில் மரித்து மகா சத்தமிட்ட உடனே கல்லறை திறக்குது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவானோட சரீரமும் எழுந்திருந்தது. ஆனால் கர்த்தர் வெயிட் பண்ணினார், கல்லறை எழுந்திருக்கலாம், கல்லறைக்குள்ளே இருந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தது பின்பு அவர் தான் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர். அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் வெளியே வந்த உடனே இவர்கள் எல்லோரும் அவர் கூட வந்தார்கள். அடுத்து சொல்லுது இல்லையா, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு. பாடி எப்போ எந்திரிச்சிச்சு? சிலுவைக்கு மகா சத்தம் விடும்பொழுதே பாடி எழும்பிருச்சு. ஆனால் கர்த்தர் வெயிட் பண்ணினார். ஏன் வெயிட் பண்ண சொன்னார் என்றால், அந்த அனாதி கதவுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்சியன்ட் டோர்ஸ். சங்கீதம் 24 சொல்கிறான், அனாதி கதவுகளே திறவுங்கள் இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஆன்சியன் டோர்ஸை திறப்பதற்கான திறவுகோல் இவர்கிட்ட ஒருத்தட்ட தான் இருக்கு. இவர் திறப்பதற்காக அத்தனை பேரும் காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்களை பார்த்து என்ன சொன்னாருன்னா, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அப்படி எருசலேமுக்குள்ள போயிட்டு வாங்கினார். போயிட்டு வாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குங்க, எனக்கெல்லாம் எங்கள் அப்பாவை திரும்பி பார்க்கணும் ஒரு ஆசை. 2 நாள் இருந்துட்டு போனார்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒன்று நல்லது ஒன்றும் செய்யலை, நாங்கள்லாம் நல்லா வாழன்னு நினச்சாரு. அந்த காலகட்டத்தில் எங்கெல்லாம் நல்லா செய்ய முடியல. இப்போ நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அவர் இல்லை. 2-3 நாள் இருந்துட்டு போனார்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் அன்றைக்கி அவங்களாம் இருந்துட்டு கத்த சொன்னார், எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு நேர ஒளிவ மலையில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க. அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் திரும்பி எல்லோரும் ஒளிவமலை போனாங்க. ஒளிவமலை போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து சர்ன்னு மேலே போனாங்க. சங்கீதம் எடுங்க. கர்த்தர் நம்முடைய பாடியை குறித்தும் கரசனையாக இருக்காருங்க. நம்முடைய சரீரத்தையும் அவர் பத்திரமா பாதுகாத்து, எப்படி இவர்கள் சரீரத்தை உயிரோடு எழுப்பினாரோ நம்முடைய சரீரமும் மண்ணோட மண்ணா போகாது. நம்முடைய சரீரமும் திரும்பி ஒரு நாளிலே உயிரோடு எழுந்திருக்கும். சாவுக்கு ஏதுவானது சாவாமை தரித்து கொள்ளும், அழிவுக்கு ஏதுவானது அழியாமை தரித்து கொள்ளும். வெறும் இம்மைக்காக மாத்திரம்தான் நாம் வாழுகிறோம் என்றால் மற்ற எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கக்கூடிய மக்களாக இருப்போம்னு பைபிள் சொல்லுது. வெறும் சரீரம் மாத்திரம் இல்லைங்க, ஒரு ஆவி மனுஷன். வாசிப்போம், சங்கீதம் 24 7ஆம் வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். ஏன்? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பரலோகத்தில் அதுவரை அந்த ஆன்சியன் டோர்ஸ் ஓப்பன் பண்ணப்படலை. எல்லாருமே காத்திருந்தார்கள். இயேசு மரித்ததுக்கு அப்புறம் சங்கீதம் 23 இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நித்திய வாழ்க்கையை பற்றி பேசுது 24. அனாதி கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆகுங்க. ஏன்? மகிமையின் ராஜா வருவார். ஏன்னா அதை திறக்கக்கூடிய திறவுகள் யார் கையில் இருக்குன்னா மகிமையின் ராஜா கையில் தான் இருக்கு. அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு கர்த்தர் என்கிற நாமம் அருளப்படுகிறது. அதுக்கு முன்னாடி இயேசு தான், அப்புறம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துன்னு பைபிள் சொல்லுது. பிலிப்பியர் 2 படிச்சிருப்பீங்களங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய எல்லாரும் முடங்கத்தக்கதாக அவருக்கு கர்த்தர்ங்கிற நாமம் அருளப்பட்டதுன்னு இருக்கு. அவர் எல்லாவற்றையும் ஆண்டு மக்களை உள்ள கொண்டு போறார். கவனிங்க,
இவர் ஒருத்தர் தான் தன்னுடைய மரணத்தை முன்னாடியே பேசினார், தன் உயிர்த்தெழுதலை முன்னாடியே பேசினார். நான் மரிக்கவும் திரும்ப உயிரோடு எழுந்திருக்கிறதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்குதுன்றார். என் சரீரத்தை கொடுக்கவும் முடியும், அதோட அதை உயிரோடு எழுப்பதற்கும் எனக்கு வல்லமை இருக்குதுன்னாரு. எத்தனை மத தலைவர்கள் தங்களை மரணத்தை பற்றி பேசலை. சில ஜீவ சமாதி அடைஞ்சாங்க, உள்ளே போய் உயிரோடு உட்கார வச்சுட்டாங்க. இன்றைக்கி உள்ளே தோண்டி பார்த்தோம்னா அவங்க எலும்புகள்லாம் அங்கே தான் கிடக்கும். இவர் ஒருத்தர் தான் தன் மரணத்தை முன்கூட்டி தீர்க்க தரிசனமாக சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, தன்னோட உயிர்த்தெழுதலையும் இணைச்சி பேசுகிறார். சொன்னது புரியுதுங்களா? நான் மரிப்பேன், 3வது நாளில் நான் திரும்பி உயிரோடு எலும்புனார். யோனாவுடைய அந்த மீன் சம்பவத்தை பற்றி பேசுகிறார். யோனாவை போல 3 நாள் பூமியின் மையத்தில் இருப்பேன், திரும்பி நான் எலும்பி வருவேன்னாரு. கவனிக்கிறீங்களாங்க? இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளில் திரும்பி அதை கட்டுவேன் சொன்ன தன் மரணத்தை குறித்து சொன்னார் என்று யோவான் விளக்கமாக சொல்கிறாரு. தான் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். கவனிங்க, தன் அவருடைய மரணம் இல்லை, நம்முடைய மரணம். அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லை, நம்முடைய உயிர்த்தெழுதல். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் மிஸ் பண்ணிட்டார் என்றால் மற்ற எந்த வாக்கு தத்தத்தையும் நம்ப முடியாது. கர்த்தர் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரா? செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? அன்னைக்கு தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சொன்னபடியே செஞ்சார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களையும் அப்படியே நிறைவேற்றுவார். அதான் உயிர்த்தெழுதல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ப்ரூஃபுங்க. நமக்கு சிலுவை போகும்போது அடிபடுகிறார், வேதனைப்படுகிறார், பிசாசு ஆர்ப்பரிச்சான், சந்தோஷப்பட்டான், அவன் கை ஓங்குனது மாதிரி இருந்துச்சு. சில நேரத்தில் நமக்கும் சில கஷ்டங்கள் துன்பங்கள் போடுறது மாதிரி இருக்கும். எதிரி நம்ம கையில் அப்பர் ஹேண்ட் எடுத்த மாதிரி இருக்கும். பிசாசுடைய கிரியைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்பர் ஹேண்ட் எடுத்த மாதிரி, நம்ம இவ்வளோ விசுவாச்சா ஒன்றுமே நடக்கலையே. அந்த நேரத்தில் தான் பிசாசு வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்துவான். இந்த வாக்கத்தை சொன்னேன் ஒன்றும் நடக்கலை, அந்த வாக்கத்தை சொன்னேன் ஒன்றும் நடக்கலை, இவ்வளோ ஜோம் பண்ண ஒன்றும் நடக்கலை, இவ்வளோ ஜோம் பண்ணி உனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தானே, பேசாமல் இருந்திருக்கலாமேம்மா. சந்தேகப்பட வைப்பாங்க. ஏசு மரித்தார், 1 நாள் ஆச்சு ஒன்றும் நடக்கலை, 2 நாள் ஆச்சு ஒன்றும் நடக்கலை, கல்லறை வர கல்லை வச்சு பூட்டிட்டாங்க, வெளியே போர்ச்சேவர்கள் ஆயுதத்தோடு இருக்காங்க, வெளியே வருவாரா? ஹோப்பே இல்லை. ஆனால் 3வது நாளில் கர்த்தர் சொன்னார், இவருடைய நேசகுமாரன் இன்று அவரை நான் ஜனிப்பித்தேன்னு சொன்னார். வெளியே வந்தார். அவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறினுச்சு. இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதல் நாளில் நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழாத அப்படியே நடக்கும். ஏதாச்சும் சொன்னாரா? கட்டாயம் நிறைவேறும். ஏன்னா ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். இருக்கிறதுல இம்பாசிபிளான வாக்கு தத்தங்க. இது வரைக்கும் யாரும் மரித்து 3 நாள் கழித்து உயிரோடு எழும்பலை. 4 நாள் கழித்து லாசர் மறிஞ்சார், ஆனால் செத்து போயிட்டார். இவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். மரித்த கிறிஸ்து மரிப்பதில்லை. ஆனால் நம்பிக்கை தளர விட்டுறாங்க. பிசாசு சொல்லுவான், கர்த்தர் உண்மை உள்ளவர் இல்லைன்னு சொல்லுவான். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே என்று அவர் சொன்ன வார்த்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். என்னுடைய பார்ட் என்ன? கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணி ஆண்டவர் வார்த்தை விசுவாசிக்கிறேன். எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் சரிதான், எனக்கு சொன்ன வாக்கு தத்துவம் செத்து போனது மாதிரி தெரிஞ்சாலும் சரிதான், திரும்பி அது உயிரோடு எழும்பும். அதான் உயிர்த்தெழுதல் சொல்ற மிகப்பெரிய சத்தியங்க. நமக்கு நம்பிக்கை தளரக்கூடாது. நம்பிக்கையோடு இருந்தோம்னா கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் திருப்புவோம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்ததுன்னு இருக்கு. 3வது நாளிலே மரண உபாதையின் கட்டை அவிழ்த்தினார். எல்லா மரணத்தின் கட்டிலிருந்து வெளியே வந்தார். நல்லா கவனிங்க, அது அவருடைய மரணம் இல்லை, நம்முடைய மரணம். அது அவருடைய உயிர்த்தெழுதல், நம்முடைய உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றால் நம்மையும் எந்த விதமான மரண சக்திகளும் கட்டியிருக்கக்கூடாது. வியாதியிலிருந்து உடைச்சி வெளியே வரணும், தரித்திரத்தை உடைச்சி வெளியே வரணும்,
இல்லாமை உடைச்சு வெளியே வரணும். ஏன்னா மரண உபாதையின் கட்டிலிருந்து அவர் வெளியே வந்தார். மரணத்தினால் அவர் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது என்றால் உங்களையும் என்னையும் மரண சக்திகள் கட்டி வைத்திருக்க கூடாது. பக்கத்தோடு சொல்லுங்க, ஒரு வாழ்க்கையில எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும், தரித்திர கட்டுகள், மரண கட்டுகள், வியாதியின் கட்டுகள், எந்த கட்டுகள் இருந்தாலும் எல்லா கட்டுகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க வல்லவர். மரண கட்டினால் நம்மை கட்டியிருப்பது கூடாத காரியம். ஆமென். ஏதோ ஒரு கயிறு விழுந்துச்சுன்னா அப்படி கயிறை போட்டு கட்டிடக்கூடாது. அப்படியே சிம்சோன் மாதிரி எழும்பிடணும். சிம்சோன் தான் கட்டினாங்க, உடனே சரிடா கட்டிட்டாங்கடான்ற கூடாது. இன்னும் 2 முடிச்சு சேர்த்து போடுங்க, 3 முடிச்சு போடுங்க, ஸ்ட்ராங்காக போடுங்க சொல்லக்கூடாது. அதை உடைச்சிட்டு வெளியே வரணுங்க. புதிய ஏற்பாட்டில் எல்லா வாக்குத்தத்தம் நமக்குரியது. ஒரு வாக்குத்தத்தம் இருக்குன்னா அது கிறிஸ்துவை குறித்து சொல்லுதுன்னா கிறிஸ்துவை குறித்து மட்டும் சொல்லலை, நம்மை குறித்து சொல்லுது. கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற நம்மை குறித்து சொல்லுது. போன ஞாயிற்றுக்கிழமை சொன்ன பார்த்தீங்களா, புதிய ஏற்பாடுங்கிறது ஒரு உயில் மாதிரி. அப்போ பழைய ஏற்பாடை கிழிச்சிடலாமா? அங்கே தான் உயில் நிறையா இருக்கு. வாக்குத்தத்தங்கள் முழுவதும் உயிலுங்க. சொன்னது சாபம் இல்லை. இந்த சொல்லப்படும் கற்பனைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனுக்கு சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் பழிக்கின்றது பார்த்தீங்களா, அதெல்லாம் உயில். நிறைவேற்றினது யார்? கர்த்தர். அதனுடைய ரிசல்ட்டை பெறுகிறது யார்? நம்ம. அது உயில். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? உங்கள் அப்பா படாத பாடுபட்டு சம்பாதிச்சிருக்காரு, ஒரு 500 கோடி சம்பாதிச்சிருக்காரு. வாய்ப்பு இல்லை, சும்மா சொல்கிறேன், சொல்லி வைப்பேமே. அவங்க அப்பாவை நல்லா சொல்லி போய் 500 கோடி சம்பாதிச்சிருக்காரு. நீங்கள் ஒன்றுமே சம்பாதிக்கல. 500 கோடி யாருக்கு? மகனுக்கு. பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாமே. கள்ளக்கவனிங்க, புருடா விட்டே ஓடிடக்கூடாதுங்க வாழ்க்கையே. சிலர்லாம் ஏமாத்துறாங்க. நான் தெரியாமல் சொல்லிட்டேன் பிரசங்கத்தில். ஒருத்தன் 50 கோடிக்கு நாய் வாங்கிட்டேன். அவன் பெரிய ஃப்ராடாக இருக்காங்க. 50 கோடி இல்லையா, 1 லட்சம் கூட கிடையாதுங்க அந்த நாய். 50 கோடி சொன்னோடனே ஈடி வந்துருச்சு வீட்டுக்கு, அமலாக்கத்துறை. எங்கடா 50 கோடிக்கு பார்த்தோம்னா கடைசியில் ஐயா அது ஏன் நாயே கிடையாது, பக்கத்து வீட்டு நாயின்ட்டு அவன். நானும் பெருமையாக வந்துச்சு பிரசங்கத்தை சொல்லிட்டேன், 50 கோடிக்கு ஒருத்தன் நாய் வாங்கியிருக்காண்டு. ஆனால் அதை வச்சு நிறையா சம்பாதிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஷோவாக கொண்டு போய் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சிருக்கான். உண்மையாகவே நிறைய சம்பாதிக்கணும். பிள்ளைகளுக்கு சோம்பேறி பிள்ளைகள் கையில் கொடுத்துடக்கூடாது. பிள்ளைகளையும் வேலை செய்ய வைக்கணும். தரிசனத்தோடு பிள்ளைகளை வளர்க்கணும். நீங்கள் வச்சிருக்கிற அத்தனை சொத்தும் பிள்ளைகளுடையது. அவர் உயில் எழுதினார். புதிய ஏற்பாடு முழுவதும் என்னது? உயில். உயில் எழுதுனது மட்டுமல்ல, உயில் நிறைவேறுவதற்கு உயிரோடு எழுந்து கூட இருக்கிறார். மார்க் திருப்போம் காமிக்கிறேன், எப்படி கூட இருந்து செய்கிறான்னு காமிக்கிறேன். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். கர்த்தர் சொன்னார், உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து சீசராக்குனார். சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு விடலை, அவர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் என்ன செஞ்சார்? அவர்களுடனே கூட இருந்து கிரியை செஞ்சார். அவர் மரித்து பிராமிஸ் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கூடவே இருக்கிறார். இப்போ சிலர் உயில் எழுதியிருக்கலாம், அந்த உயில் நம்மளோட வாழ்க்கையில் நடக்காத அளவுக்கு சில பிரச்சனை பண்ணுவான், வில்லங்கம் பண்ணுவான். இது அப்படியாக்கும் இப்படியாக்குண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரா? நீ நல்ல வீடுகளை கட்டின்னு சொல்லியிருக்கா, அது என்னது? உயில். உயில். உன் வீட்டில் செல்வமும் பொண்ணும் பெருகின்னு இருக்கான், உயில் அது. கர்த்தர் உன்னை நீடித்த நாட்களாக திருப்தியாக்கன்னு சொல்லியிருக்கிறார், உயில் அது. அந்த உயில் உனக்கு கிடையாது, இதெல்லாம் சிலருக்குத்தான், வரம் பெற்றவனுக்குத்தான் யாரும் சொல்லுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஏன்னா மரித்தார். மரித்தது மட்டுமல்ல, அந்த உயில் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கும் செயல்படுவதற்கு யாரும் உயிலுக்கு எதிர்த்து நிற்காத அளவுக்கு கூட நிற்கிறார். இன்னைக்கு ஆச்சரியமா இருக்குங்க. மரித்து உயிரிழந்து மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்து
கூடவே உட்காந்து உயிர் பெறுவதற்கு உதவி நிற்கிறார். பரலோக கோர்ட்டுக்கு முன்னாடி கூட சொல்ல முடியாது. சொல்லுவாரா, நான் தான் எழுதினேன். இன்னைக்கு மக்கள் எழுதுறாங்க பார்த்தீங்களா, என் மகள் மேலிருந்த மிகுந்த அன்பின் நினைப்போம், என் மகளுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்கிறதுக்கு இதனாலே எந்தோடைய வற்புறுத்தல் இல்லாமல் நான் எழுதுறாங்க பார்த்தீங்களா. அவர் நம்மேலிருந்த மிகுந்த அன்பின் அடிப்படையில் யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் பூமி முழுவதும் கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரா? யாருமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க தான் நல்ல வீடு வாங்கலாம், இல்லை நீங்கள் எல்லாருமே வாங்கலாம். ஏன்? உயில் சொல்லுது. அந்த உயிலுக்கு விரோதமாக எந்த ஒரு மனிதனும் ஏத்து நிற்க ஒரு இடம் கொடுப்பது கிடையாது. எபேசியர் சொல்றாரு, எபேசியர் 4:8, ஆதலால் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். போனாரு, உயிர்த்தெழுந்தாரு, மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் வாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். மரிச்சேன், ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய கீ என் கையில் இருக்குங்கிறார். கீ கையில் இருக்குன்னா அதனுடைய கண்ட்ரோல் கையில் இருக்குன்னு அர்த்தம். பீரோ சாவி உன் கையில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? இப்போலாம் அந்த காலம் இல்லை. முன்னாடிலாம் கொஞ்சம் பீரோ சாவி தொங்கப்பட்டு போவாங்க தெரியுமா? என்ன ஒரு இப்போலாம் கிடையாது. இப்படி கொத்துற அந்த இடத்துல அரிக்காதா? ஒரு 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 பொருள் உட்காந்துட்டே இருந்தால் அரிக்காதா? எனக்கு நிறைய காரியங்கள் சந்தேகம் வரும். இந்த பைக்கில் போகிறாங்களே, ஏன் புருஷன் தோலையே பிடிச்சி போகிறீங்க, அந்த அளவுக்கு வலிக்காதா? எனக்கு யார்ட்டாவது கேட்கணும் போல தோணும். ஏங்க அவருக்கு வலிக்காதா, இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கீங்களேன்னு. ஒரு தும்பிக்கை மேலே வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இந்த கஷ்டமாக இருக்காது? மறத்து போச்சு. அதான் கல்யாணம் கட்டினாவே மறத்துறோம். அதான் சைடில் ஒரு கைப்பிடி வச்சிருக்கானே, மைண்டில் வரல, வந்துருச்சு உள்ள. கீன்னு சொன்ன வந்துருச்சு. கீ யார் கையில் இருக்கோ அவங்க தான் கண்ட்ரோல் கையில் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னார், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கு. கண்ட்ரோல் அவர் கையில் வாங்கினாரு. உன்னதத்துக்கு ஏறும் பொழுது அந்த கிஃப்டை உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அதனால் எப்படி சொல்கிறார், வரங்கு மேலே ஏறி மனுஷர்களுக்கு கிஃப்டை கொடுத்தாரு. கீ யார் கையில் இருக்கு? உங்கள் கையில், என் கையில் இருக்கு. பிசாசு ஒரு நாள் கூட நம்மளை பார்த்து நம்முடைய மரணத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்கூடாது. ஏன்னா கீ அவன் கையில் இல்லை, கீ நம்ம கையில் இருக்கு. மரணத்தின் சக்திகளை க்ளோஸ் பண்ணணும், தரித்திரத்தின் சக்திகளை க்ளோஸ் பண்ணணும், இல்லாமையின் சக்திகளை க்ளோஸ் பண்ணணும். சாவி க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டுமில்ல, சாவி ஓப்பன் பண்ணுவதற்கு இருக்கு. தயவை ஓப்பன் பண்ணணும். இயேசு நாமத்தில் நான் தயவை ரிலீஸ் பண்ணுகிறேன். இயேசு நாமத்தில் ப்ரொமோஷன் ரிலீஸ் பண்ணுகிறேன். இயேசு நாமத்தில் செழிப்பை ரிலீஸ் பண்ணுகிறேன். இயேசு நாமத்தில் வெற்றி ரிலீஸ் பண்ணுகிறேன். இயேசு நாமத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற கற்பத்தை நான் திறக்கிறேன்னு சொல்லி கீயை யூஸ் பண்ணணும். கீ வச்சுக்கிட்டு என்ன திறக்கணும், அது பயன்படுத்தணும். உங்களுக்கு விரோதமாக எந்த விதமான பிசாசுடைய கிரிகள் வந்தால் கூட அதை அந்த கீயை வச்சு ஆப்ரேட் பண்ணணும். கீ இருக்குனாவே சுதந்திரவாளிங்க. ஒரு லேண்டோட கீ உங்கள் கையில் இருக்குன்னா நீங்கள் சுதந்திரவாளின்னு அர்த்தம். நரகத்துக்கு மேலே உனக்கு அதிகாரம் இருக்கு. நரகம் நம்மை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நரகத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். வியாதியை கண்ட்ரோல் பண்ணணும், எதிராக இருக்கிற அத்தனை காரையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஒருவேளை மேலே வந்தால் கூட மேற்கொண்டு எழும்பிடணும். சொன்னது புரியுதுங்களா? ஈல்டு பண்ணிடக்கூடாது. தேவனுக்கு ஈல்டு பண்ணணும், பிசாசுக்கு எதிர்த்தரணும். தேவன் செஞ்ச மீட்பில் இன்னொரு செஞ்ச மிகப்பெரிய காரியம், ஒரு கம்ப்ளீட்டான விலைக்கிரயம் கொடுத்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். பூர்ணமான கிரயம். பிசாசு கொடுக்கல, தேவனு கொடுத்தார். பாவத்தின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிட்டார். பாவத்தின் பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கிட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கிடையாதுன்னு அர்த்தம். பிசாசனோட வாழ்க்கையில் வர்றான், செயல்படுகிறான்னு காரணம் என்னன்னா
பாவத்தினால தான் உள்ள வரான். கவனிக்கிறீங்களே? பாவத்திலிருந்து டோட்டலாக விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்குன்னா பாவம், மரணம், வியாதி போன்ற காரியத்தில் நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். ஆஹா, இருக்கலாம் அப்படின்னு கூடாது. விடுதலையாக்கப்பட்டிருக்கோம், மெய்யாவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்த நிலையில் இருந்தோம், இன்னைக்கு டோட்டலா ஒரு புதிய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். உள்ள இருக்கிற ஜீவன் பிரம்மாண்டமான ஜீவன், மகிமையான ஜீவன், உயிர்த்தெழுதலின் ஜீவன் நமக்குள்ள இருக்குங்க. நம்மளும் மரித்தோம், இன்னைக்கு உயிரோடு எழும்பி இருக்கிறோம். சில காரியங்கள் வரும்போது, எதிர்மறையான காரியங்கள் வந்து விட்டுறக்கூடாது, எதுக்கணும். பிசாசன் கிரியில் செயல்படும் பொழுது எது விட்டுறக்கூடாது. வெளியே வருவோம், வெளிச்சத்தை காண்போம்ங்கிற எண்ணம் இருக்கணும். இதெல்லாம் சிந்திங்க, யோசிக்கணுங்க. நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்ந்து தான் பேசுகிறேன். பிரசங்கம் வந்து அதான் சொன்னால, சத்தியம் வந்து விசுவாசிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சத்தியம் தான். எந்த சூழ்நிலையும் பிரச்சனை வரும் பொழுது முகத்தில் காமிச்சிடாதீங்க, வாழ்க்கையில் காமிச்சிடாதீங்க. ஏன் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க? இல்லை உங்கள் கண்ணு சரியாக இருக்காது, கண்ணாடி கலட்டி போடுங்க சொல்லணும். நான் நல்லா தான் இருக்கேன். இயேசு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன் இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணலை. சில கஷ்டத்துக்குள்ளே போகிறோம், துன்பத்துக்குள்ளே போகிறோம்னா அதை நினச்சிடக்கூடாது, நினைக்கவே கூடாது. அதுக்கு தாண்டி இருக்க வெற்றியை பார்க்கணும், நிறைவை பார்க்கணும், வாழ்வை பார்க்கணும். உங்களுக்குள்ள சில பிரச்சனை இருக்குதுன்னு சில மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க வந்து கேட்டால் கூட எப்படி இருக்கீங்க கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கேங்க. எப்படி? நான் நல்லா இருக்கேன். பக்கத்தோட சொல்லுங்க, உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம். கர்த்தர் நம்மை மரணத்தின் பிடியிலிருந்தும் வியாதியின் பிடியிலிருந்தும் வெளியே கொண்டு வந்திருக்கிறபடியினாலே நம்முடைய எதிர்காலம் என்பது மகிமையானது. ஆமென். 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன செய்வாருன்னு நீங்க பார்த்துட்டாவே சோர்ந்து போக மாட்டீங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாவே சோர்ந்துட மாட்டாங்க. ஏன் இதுக்கு ஏசியா சிலுவைக்கு போனாரு, ஏன் மரிக்கணும்? கர்த்தர் இரக்கமுள்ளவராச்சே, அப்படி விட்டுறக்கூடாதா? அப்படி விட முடியாது. தேவன் இரக்கமுள்ளவர், அதே நேரத்தில் தேவன் நீதி உள்ளவர். தேவன் நம்மை சும்மா மன்னிச்சிடலங்க, நீதியான முறையில் மன்னிச்சாருங்க. பாவத்தை தண்டிக்கணும், பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும், அதே நேரத்தில் உங்களை என்னை விடுவிக்கணும். நம்ம மேல அனாதி அன்புங்க அவருக்கு. இரவும் புகழும் யாராச்சும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க யாரு நம்மளை பத்தி 24 நினைக்கிறாங்க? ஒருத்தருமே கிடையாதுங்க. கர்த்தர் நினைச்சிட்டே இருக்காருங்க. அவர் என்ன சிந்தை முழுதும் நம்மை குறித்து இருக்கு. நம்மளை எப்படினாலும் விடுவிச்சிடணும், ஆனா தண்டிச்சிடவும் கூடாது. அங்கேதான் ஞானம் செயல்படுது. வேதம் சொல்லுது, பாவம் அறியாதவர். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், பாவம் அறியாதவங்கிறாரு. பேதுரு சொல்றார், பாவம் செய்யாதவங்கிறாரு. யோவான் சொல்றாரு, அவரில் பாவம் இல்லைங்கிறாரு. நமக்காக பாவமானார், பாவத்தின் தண்டனை எடுத்தார். எடுத்தது மட்டுமல்ல, 3வது நாளிலே பாவம் முற்றிலுமாக நீக்கப்பட்டதற்கு ப்ரூஃப் என்னன்னா ஒரு உயிர்த்தெழுதல். ரோமர் திருப்புவோம், ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். சிலுவையிலேயே கிரியை டோட்டலாக முடிஞ்சிருச்சு. பேமெண்ட் கொடுத்தாச்சு. எனக்கு பேமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு ரிசிப்ட் என்னன்னா அவருடைய உயிர்த்தெழுதல். ரிசிப்டை விட்டுறக்கூடாதுங்க. கடைக்கு போகிறீங்க, பெரிய கடைக்கு ஒரு போத்தீஸ் எங்கே போனீங்கன்னா அந்தந்த ஃப்ளோரில் பில் போட்டுறணும். கொடுக்க மாட்டான், கீழே போய் வாங்கிங்கம்மா. நீங்கள் பே பண்ணிட்டீங்க, எங்கேயே போகும்போது கீழே விட்டுட்டீங்க. அத்தனையும் கீழே போனால் உடனே கொடுக்க மாட்டான். ரிசிப்ட் எங்கேம்மா? இயேசு நமக்காக மரித்தார் தெரியும். மரித்தது மட்டுமல்ல, நான் டோட்டலாக விடுவிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ரிசிப்ட் அவருடைய உயிர்த்தெழுதல். ஒரு மனிதன் சிறைச்சாலையிலேருந்து விடுதலையாகி வந்துட்டான்னா என்ன அர்த்தம்? திரும்பி அவனுக்கு தண்டனை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.
பாவத்தின் சிறையிலிருந்து வெளியே அவர் வந்தார், அவரோட கூட நம்மும் வந்தோம். அந்த ரிசிப்டை விட்டுறவே கூடாது. கர்த்தர் உங்களை ஆக்கினைக்கல்லாக தீர்க்கிறார், உங்களை கண்டம் பண்ணுவார். அவர் வரும்போது நீ அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? நான் ஆயத்தமாக தான் இருக்கேன். ஏன்னா நான் அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் பிழைக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன். என்னை அவர் வரும்போது நான் இருக்கவே மாட்டேங்க. அதுக்கு முன்னாடி உஸ்ஸாயிருவோங்க. ரெண்டாவது வருகை வேற, ராப்சர் வேற. ரெண்டாவது வருகை ஒலிவ மலையில் வந்து நிற்பார். ரெண்டாவது வருகையில் ராப்சரில் மத்திய வானத்தில் இருப்பார், பூமிக்கே வரமாட்டார். ஃப்ளைட்டு நடுவில் நிற்கும் போது நான் அப்படியே டேக்கப் ஆகி உள்ள தூக்கி அப்படியே போயிடுவார். அப்புறம்தான் ரெண்டாவது வருகை. ஒரு நீதிமானாக்கப்பட்ட நம்மை கர்த்தர் குற்றவாளி என்று தீர்க்கிறார் என்றால் கர்த்தர் நீதிபரர் கிடையாதுன்னு அர்த்தம். அவர் தான் உங்களை நீதிமானா மாத்தினவருங்க. நீதியின் உணர்வு உங்களுக்கு இருக்கா? இருக்கா? நீதியின் உணர்வு இருக்குன்னா வேதம் சொல்லுது, நீதிமானோட சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், நீதிமானுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள் இருக்கு. தீமை நிறைஞ்ச உலகங்க. பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள், நிறைவாக இருப்பார்கள், சம்பூர்ணமாக இருப்பார்கள். ஆனால் முதல் காரியம் என்ன? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு இடையே எந்த விதமான பாவ இஷ்யூ கிடையாது. இன்னைக்கு பாவ இஷ்யூவா விசுவாசிக்கு? பாவம் தீர்ந்துருச்சு. நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன், இந்த உணர்வு இருந்துச்சுன்னா பாவம்ங்கிற செயலிருந்து வெளியே வந்துடலாம். நான் பாவம் சொல்றது செயலை சொல்லலை, பாவங்கிற நிலையை சொல்றேன். நீங்க பாவியா? இல்லைங்க, நம்ம சர்ச்சில் ட்ராமாலாம் போடுவோம். பொண்ணு தான் அம்மாவாக இருக்கும், பொண்ணு தான் அப்பாவாக இருக்கும். நாடகத்தில் வேணால் மெய்யாவே அப்பாவாயிட்டாளா? கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். ஒருவேளை நீங்கள் பாவம் செஞ்சால் கூட பாவி கிடையாது, நீ நீதிமான். இந்த உணர்வு இருந்துச்சுன்னா அதுலேருந்து எலும்பி மேலேயே போயிடலாங்க. இல்லாட்டா அதுக்குள்ளேயே கிடப்போம், அதுக்குள்ளேயே உலண்டுகிட்டு இருப்போம். கவனிக்கிறீங்க? வேதம் சொல்லுது ஏசி 54 உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஏன் வாய்க்காது? நீதிமானுடைய சுதந்திரம் அது. கடைசி 2 காரியம் சொல்லி முடிச்சிடறேன். பாவம் முற்றிலுமாக பரிகரிக்கப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறதுனா ஒரு புதிய ஜீவன் நமக்குள்ள உண்டாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம், ரோமர் திருப்புவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. ரோமர் 6:4 மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நடுவில் சொல்றாரு, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நமக்குள்ள ஒரு புதிய ஜீவன் இருக்கு. இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. வேதம் சொல்லுகிறது, உன் நாட்களுக்கு தக்கதாக என் பலனும் இருக்குன்னு இருக்கு. யாருக்கு? இந்த ஜீவன் உள்ளவர்களை பற்றி சொல்றாரு. வெளியே இருக்கிறவனுக்கு நாள் அதிகமாக பலவீனம் அதிகமாயிட்டே இருக்கும். படிக்கட்டில் நடக்க முடியாது, உட்கார்ந்தான் எந்திரிக்க முடியாது, கால் தேஞ்சிருச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, அது தேஞ்சிருச்சு, இது தேஞ்சிருச்சு. நமக்கு தேவையே கூடாது. ஏன்னா புதிதான ஜீவன் உள்ளவர்கள் நீங்க. கழுக்கு சமணமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகும் இருக்கு. கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்து சொல்லணும், உனக்கு வயசே ஆகலடா சொல்லணும். வயசாகிறது வேற, முதுமை அடைஞ்சிடக்கூடாது. அன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் வயசு கேட்டார், வயசு சொன்னால் நம்ப மாட்டுக்காரு. அவரு நம்பவே மாட்டுக்காருங்க. கடைசியில் ஒரு எழுதும்போது 4 வயசு கம்மியாக எழுதுறாரு. நான் என்கிட்ட கேட்டுட்டு 4 வயசு கம்மியாக எழுதுறாரு. அப்போ இருந்தாலும் போய் சொல்கிறேன் தெரியுது. அப்படி தான் இருக்கணும். வயசாகலாம், முதுமை அடையக்கூடாது. உங்கள் வயசுக்குட்பட்ட மற்ற மக்களை பார்க்கலும் நீங்கள் இளமையாக இருக்கணும். ஏன்? புதிதான ஜீவனுள்ளவர்களாக இவங்களை மாற்றிட்டு இருக்கிறாருங்க. இந்த 1 மாதம் ஜிம்முக்கு போகல, கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. அப்பப்போ கொஞ்சம் ஜிம்முக்கு போகிறேன், வாரத்துக்கு 3 நாள்.
எனக்கு ஜிம்முக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? 12ஆம் கிளாஸ் பையன்லாம் எனக்கு ப்ரோன்னு சொல்லுவான். 2 பேர் ப்ரோ. ஓகே அங்கிள்னு சொன்னா பக்கத்தில் போக மாட்டேன். எஸ் ப்ரோ, ஓகே ஐ லைக் தட் ப்ரோ. முதுமை அடையக்கூடாதுங்க. ஏன்னா உள்ள இருக்கிற ஜீவன் புதிதான ஜீவன், புதிதான ஜீவனுடைய உங்களை என்னை மாற்றிருக்கிறார். முன்னாடி ஒன்று சொன்னேன், ஒரு கதை சொன்னேன். ஒரு கோழி முட்டைக்குள்ள ஒரு கழுகு முட்டை விழுந்துருச்சு. கழுகுன்னா பருந்து. வல்ச்சர் வேற, ஈகிள் வேற இல்லையா? ஒரு கழுகு முட்டை உள்ள விழுந்துருச்சு. கழுகு குஞ்சு கோழி குஞ்சுகளோடையே பொறிச்சு வளர்ந்துருச்சு. எல்லாம் அந்த குப்பையை கிளறும்போது கழுகும் குப்பையை தான் கிளறுது. மேலே ஒரு கழுகு வந்தவொடனே கோழி சொன்னோன்னா எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிடுச்சு. அந்த கழுகு குஞ்சு ஒழிஞ்சிக்கிச்சு. பார்த்திங்க, கவனிக்கிறீங்க? அது போனதுக்கப்புறம் எல்லாரும் குப்பையை கிளறும்போது இதுவும் கிளறுது. அடுத்து ஒரு நாள் பார்க்குது, அது மேலே பார்க்குது, அது பறக்குது. அது வேற, நம்ம வேற. ஒரு நாள் ஒரு கழுகை பக்கமாக பார்த்து அதை பறக்கிறத பார்க்கும்போது இதுக்கு ஒரு ஆசை வந்து லைட்டாக அப்படி அடித்து பார்த்துருக்கு, எம்பிருச்சு. அதுக்கப்புறம் மேலே பார்க்கும்போது திரும்பி எம்பிச்சு பறந்துருச்சு. அது பறந்தோடனே கீழே இருக்கிற கோழிலாம் சொல்லிச்சு, அந்த கோழி வந்து ஹைப்பர் கோழின்றுச்சு. அந்த கோழி சாதா கோழி இல்லை, அது ஹைப்பர் கோழி. எல்லாரும் வியாதிப்படுறான், எல்லாருமே தரித்திரியமாக இருக்கான்னா நம்மளும் தரித்திரியமாக இருந்தோம்னா அவர் வந்து நம்மளால் அவர் சிறப்படைகிறாரு, அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறாருன்னா அது ஹைப்பர் கிரேஸ்ன்றாங்க. இல்லை, நம்ம வந்து ஹைப்பர் கிரேஸ் தான். என்ன கிரேஸ்னாவே அது லோவர் கிடையாது, ஏன்னா உன்னதத்துலேருந்து வந்து. ஹைப்பர்னா என்ன? பெருசு. ஹைப்பர் மால் போயிருக்கீங்களா? மால் பெருசாக இருந்தால் என்ன போடுறாங்க? ஹைப்பர் மால்னு சொல்கிறான். நம்ம வந்து சின்ன மாலில் பெரிய மால். நான் உள்ளே இருக்கிற ஜீவன் பெரிய ஜீவன். இந்த உணர்வை ஃபீட் பண்ணுங்க. பிசாசோட எந்த ஒரு காரியத்துக்கும் ஈல்டு பண்ணிடாதீங்க. கையில் இருக்க அத்தாரிட்டி எடுப்போம், ஜெயம் எடுப்போம், ஈல்டு பண்ணியிருக்கா. வியாதிக்கு ஈல்டு பண்ணாதீங்க, உயிர்த்தெழுதின் வல்லமைக்கு ஈல்டு பண்ணுவோம். கடைசியாக ஒரே ஒரு காரியம், அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, அவரோட மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், அவர் வைக்கக்கூடிய கல்லறை முதற்கொண்டு ப்ராமிஸ் பண்ணப்பட்டுச்சு. வந்தார், பாவத்தை முற்றிலுமாக நீக்கினார், பரமேறினார், நமக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாவம் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருப்பதற்கு உயிர்த்தெழுதல் ப்ரூஃபாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் திரும்பி வருவார் என்றும் பைபிள் சொல்லுது. 1 யோவான் 3:3 சொல்லுகிறார், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுவார். அந்த உலகத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இயேசு திரும்பி வரும்போது ஆகும். காஸ்பல் ஒரு தீர்வு. காஸ்பலை விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குள்ளேருந்து வெளியே வராங்க ஆவி மண்டலத்தில். அதே போல் டோட்டலாக ஒரு விடுதலை வர வேண்டும் என்றால் அவர் திரும்பி வரணும். எப்படி ஒரு முறை வந்து மேலே போனாரோ திரும்பி திரும்பி வருவார். அவருடைய பிள்ளைகளாக அந்த பூமியில் இருக்கிறோம். நான் சொன்னது புரியுதுங்களா? அவர் மேலே போகிறது மட்டும் இல்லை, திரும்பி வருவார், புதிய வானம் உண்டாகும், புதிய பூமி உண்டாகும். இந்த நம்பிக்கை உடையவர்கள் எப்படினாலும் வாழ மாட்டோம். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை மட்டும் கிடையாது, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அதை பரிசுத்தப்படுத்தி வாழ்வோம். அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் நம்ம வாழ நினைப்போம். அப்படி வாழ நினைங்க. வாழ நினச்சிங்கன்னா நிறைவாக வாழலாம். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம்.
சில மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் பாவி கிடையாது, நீங்கள் தான் பாவியாக இருந்து ரசிக்கப்பட்டீங்க, நாங்கள்லாம் தாத்தா முப்பாட்டங்காலத்திலேயே நீதிமான்கள். ஏன்னா உங்கள் பேரே சரியில்லை, வெங்கடேசன் வேறு இருக்குது, அதனால் நீங்கள் ரசிக்கப்பட வேண்டியதான். எங்கள் பேர்லாம் பாருங்கள், பீட்டர்ன்னு இருக்குது, ஜான் இருக்குது, பெரிய யோசுவான் இருக்குது, ஆனால் நாங்கள்லாம் பேர்லேயே ரசிக்கப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்தவ பேர் இருக்கிறதுனால ரசிக்கப்படலை, மறுபடியும் பிறக்கணும். ஒரு யூதனை பார்த்து சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்றார். இல்லை நான் ரொம்ப கெட்டவன் கிடையாதுங்க, கொஞ்சம் தான் கெட்டவன், ஆனால் மற்றபடிக்கு பாருங்க நான் நல்லவன் தான். என்ன சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆனால் சர்ச்சை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் கூட அப்படி நினைக்க மாட்டீங்க, என்ன பண்ண மாட்டீங்க? அது ஒரு கேள்வி வேறு. அடுத்து அவங்களுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஏன்ட்ட ஒருத்தர் அப்படி கேட்டால் தான் சொல்கிறேன் நான். நீங்கள் கூட நினைக்க மாட்டீங்க, நாங்களாம் ஆண்டவரை பற்றியே நினைப்போம், கொஞ்சம் அப்படி இப்படி வாழ்வோம், மற்றபடி நாங்கள். லேவியராம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு கர்த்தர் ஒரு குஷ்டரோகி குறித்து ஒரு பிரமாணம் சொல்கிறார். ஒருத்தனுக்கு கையில் குஷ்டம் இருக்குன்னு வச்சுங்களேன், அவன் குஷ்டரோகி, கையில் ஒரு கொஞ்சோண்டு இருக்குது, செக் பண்ணுறாங்க, தீரலைன்னா அவன் குஷ்டரோகி, அவனை பாளையத்துக்கு புறமே தள்ளிடுவாங்க. காலில் ஒரு ஓரமாக இருக்குன்னா அவன் குஷ்டரோகி, முகத்தில் ஒரு ஓரமாக வெள்ளையை படைஞ்சின்னா குஷ்டரோகி, உடம்பு முழுக்க வெள்ளையாக படைச்சின்னா அவன் சுத்தமானவன். அங்கெங்கே இருந்தால் அவன் குஷ்டம், உடம்பே குஷ்டமாக இருந்துச்சுன்னா சுத்தமானவங்கிறார். படிங்க. ஆண்டவரே நான் கொஞ்சம் நல்லவன் அப்படின்னா நீ குஷ்டம், ஆண்டவரே நான் முழுக்க பாவி அப்படின்னா நான் உனக்கு ரட்சகராக இருப்பேன். என்னை ரட்சிக்கும் வல்லமை உன்னை ரட்சிக்க எடுத்துக்கும். தேவனுக்கு முன்பாக எதையுமே மறைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு ஈல்டு பண்ணி வாழ்ந்தோம்னா அதோட உயிர்த்தலின் வல்லமை எல்லாவற்றிலும் உயிர்ப்பிக்கும். இதை நான் தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை உங்களுக்கு உயிர்ப்பிக்க மாட்டார். என்னமோ அவற்றை கொடுத்துருங்க, உங்களை உயிர்ப்பித்து சக்ஸஸாக வாழ வைப்பார். எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலுக்காக நன்றி, உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமைக்காக நன்றி. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் எங்களில் வாசமாயிருந்து எல்லாவற்றிலும் நீங்கள் உயிர்ப்பித்து ஜெயத்தோடு வாழ பண்ணுகிறதுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் நீதியினால் சிறப்பட்டிருக்கட்டும், கொடுமைக்கு தூரமாகட்டும், பயமில்லாமல் இருக்கட்டும். விரதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் நிர்மூலமாகட்டும். நிறைவுக்கான வாசல், வெற்றிக்கான வாசல், முன்னேற்றத்திற்கான வாசல், பெருக்கத்துக்கான வாசல் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் திறக்கப்படுவதாக என்று சொல்லுகிறேன். எல்லா விதமான வறுமை, தரித்திரியம், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றுடைய வாசல்களை இயேசு நாமத்தில் நான் அடைக்கிறேன். வெற்றிக்கான வாசல், நிறைவுக்கான வாசல், முன்னேற்றத்திற்கான வாசல்கள் திறக்கப்படுகிறதுக்கான நன்றி. இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உயிர்த்தெழுதின் வல்லமை சகல பகுதியிலும் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமையும் விலக்கி சகல சுகத்தோடும் ஜீவனோடும் தீர்க்காயுசோடும் உங்களை 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.